இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து திரு ஜெகதீசன் இணைகிறார். வணக்கம் திரு ஜெகதீசன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப நேற்று பனையூர் அலுவலகத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து விஜய் அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கியிருக்காரு. இப்ப பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனாதானே அவங்களுடைய வலியும் வேதனையும் தெரியும். இப்ப நீங்க என்னதான் கூட்டம் கூடும் அதனால போகலன்னு சொன்னாலுமே கூட அடுத்த கட்டமா வாக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு போய் தானே ஆகணும்ன்ற ஒரு விமர்சனமும் முன் வந்திருக்கு. என்ன விளக்கம் உங்க தரப்புல இருந்து இதுக்கு? இல்லைங்க, முதல்ல நீங்க இந்த வாக்கையும் இதையும் கம்பேர் பண்றீங்க இல்லையா, அதான் பிரச்சனை. நீங்க எல்லாமே இங்க வாக்கு அரசியலுக்காகத்தான் செய்யப்படுகிறது. எந்த ஒரு தலைவர், அது முதலமைச்சராக இருக்கலாம், துணை முதலமைச்சராக இருக்கலாம், இல்ல வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எப்ப யார் போனாலும் அது ஒரு வாக்கு அரசியல்ங்கிற கணக்கிலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க தேவை என்பது, முக்கிய தேவை என்பது நிவாரண உதவிகளை நாம் யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இனம் கண்டு நாம் சரியாக அந்த நிவாரண உதவிகளை செய்தோமா இல்லையா அப்படிங்கறதா முக்கியம். அதன் அடிப்படையில் நீங்க எங்களுடைய தோழர்கள், அந்த மாவட்டத்தை சேர்ந்த தோழர்கள், இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி கொடுப்பதுங்கிறதா இங்க முக்கியமே தவிர, இது யார் செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம் தான் நான் பார்க்கின்றேன். நீங்க நேரடியாக போனால் சில அனுபவங்கள் கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனா இதே எங்க தலைவர் போன வருஷம் நீங்க பாத்துருக்கலாம், தூத்துக்குடிக்கு போனாங்க. தூத்துக்குடி போய் அந்த மக்களுக்கு நிவாரண உதவிகள் பண்ணாங்க. காலமாக நீங்க சுடப்பட்ட ஸ்டோலேஜ் வீட்டுக்கு சென்றதாக இருக்கலாம், இல்ல அனிதா அவர்கள் வீட்டுக்கு சென்றதாக இருக்கலாம், எந்த ஒரு நேரத்திலும் மீடியாவை கூப்பிடாம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவர் போய் அமைதியாக ஒரு ஆறுதல் தெரிவிக்கணும். இது வெற்று விளம்பரத்திற்கோ இல்ல எதிர்கால அரசியலுக்கோ அவர் செய்வதுங்கிறது என்னைக்குமே அவர் செய்தது கிடையாது. இந்த குடும்பங்களுக்கு நம்ம கொடுப்பதன் மூலியமாக வாக்கள் வருமா, அந்த கணக்கு எல்லாம் கிடையாது. மக்களுக்கு சரியான உதவிகள் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம அந்த மக்களை நம்ம நேரடியாக போனாலும் சிக்கல்கள் இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க கள்ளக்குறிச்சிக்கு அவர் போனாரு, அந்த மருத்துவமனை வளாகத்துல இருந்து அந்த மருத்துவமனைக்குள்ள போறதுக்குள்ள எவ்வளவு தள்ளுமுள்ள பிரச்சனைகள் நடக்குதுங்கிற பார்த்தோம். விஜயகாந்த் அவரோட இறப்பு நிகழ்வுக்கு போறாரு, துன்பியல் நிகழ்வு, அவர் போன பிறகு அந்த இடம் எப்படி ஒரு காட்சியை மாறுகிறதுங்கிறத பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் எங்களுக்கான அந்த கேரளா போய் இறங்குறாரு, எவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னு பார்க்கிறோம். இந்த சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க அதனாலதான் நாங்கள் தொடர்ச்சியாக பல கடிதங்கள், நீங்க மாநாட்டிற்கு முன்னாடி கூட கடிதங்கள் எழுதினார். நம்ம எல்லோருமே அரசியல் மயப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நம்ம அது எங்க சைடும் நாங்க பண்ணணும், எங்களோட தோழர்களும் பண்ணணும் அப்படிங்கிற தொடர்ச்சியா அந்த ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கு. சத்திரத்துக்கு நம்ம போனோம்னா, சத்திரத்துக்கு போனோம்னா பெரும் கூட்டம் வரும். அந்த இடம் நீங்க இப்ப சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலுமே கூட தூத்துக்குடியில நேர போய் கொடுத்திருந்தாருன்னு சொன்னீங்க. அங்கேயுமே பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போல அங்க ஒரு திருமண மண்டபம்ல தான் நடத்தப்பட்டுச்சு. இப்ப அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்கள போய் நேர சந்திக்கணுமா இல்ல அவங்கள வரவழைச்சு ஒரு உதவி பண்ணணுமாங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வாக்கு அரசியல்னு பேச இது வாக்குக்காக தாங்கிற மாதிரியான ஒரு கோணத்துல நான் சொல்லல. வாக்கு வேணும்னா அந்த பகுதிக்கு தானே போய் வாக்கு கேட்கணும். அப்ப கூட்டம் கூடுதுன்னா இப்பயும் கூட்டம் கூடும் தான். இப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேர போறதானே நல்லது. சரியா கேட்கலாங்க, சொல்லுங்க. இல்லங்க, இப்ப கூட்டம் கூடும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப வாக்கு அரசியல்னு சொல்லி இதை பேசல. இப்ப வாக்கு வேணும்னா அந்த பகுதிக்கு தான் போகணும். அப்ப பாதிக்கப்பட்டவங்களையும் அந்த நேர்ல போய் சந்திச்சு அங்க போய் உதவி வழங்குறது தானே சரியா இருக்கும், அவங்கள வரவழைக்கிறத விட. இல்லங்க, பாதிக்கப்பட்டவங்களை நீங்க நேரில் சந்தித்தாரா? ஆம், நேரில் சந்தித்தார். நீங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்தில் சந்தித்தாருங்கிறது நீங்க டிபேட் பண்றீங்க. நீங்க அந்த தீபி சத்திரம் பகுதிக்கு சென்றிருக்கணுமா இல்ல பனையூர் அலுவலகத்திற்கு அவர்களை அழைத்து வந்தது சரியாங்கிறதான் டிபேட். நீங்க நேரில் தான் சந்தித்தாருங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நினைக்கிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை இனம் கண்டுதான் நம்ம தோழர்கள் அவங்களை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்களுக்கான தேவைகள் இருக்கிறது. நீங்க ஒரு மாதத்திற்கான உதவிகள் என்னவோ அதை செய்கிறார். அந்த குழந்தைகளோட பேசுகின்றார், அந்த குடும்பங்களோட பேசுகின்றார். அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவர் ரொம்ப தெளிவாகத்தான் அதை செய்கின்றார். நீங்க இப்போ இங்க ஒவ்வொரு ஊர்லயுமே இது பார்க்கிறோம். நம்ம இப்போ அந்த இடத்திற்கு போனாருன்னா அவரு எங்களுடைய தோழர்களுக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். இன்னும் சில பொதுமக்களுக்கு அவர் ஒரு ரசிகர் மனப்பான்மையில இருப்பாங்க. அவர் பார்க்கணுங்கிறது நீங்க பாதிக்கப்பட்ட தரப்பை தாண்டி அக்கம் பக்கத்துல இருக்கிற ஏரியால இருக்கிறவங்களா, ஓ இவர் வர்றாரா, நம்ம அந்த இடத்துல போய் அவரை பார்க்கலாம், அவரை போய் சந்திக்கலாம்னு ஒரு கூட்டம் கூடத்தான் செய்யும். இந்த இடத்துல இது என்ன கேட்டீங்கன்னா, இது பிற்கால நீங்க இப்படி வேற மாதிரி எப்படி டிபேட் மாறும்னா, இந்த நேரத்தில் இவர் வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துட்டாங்களே, இந்த கூட்டத்தை கட்டுப்படுது. ஏற்கனவே மக்கள் கஷ்டத்துல இருக்கிற போது இந்த பெரிய கூட்டத்தை சேர்க்கறதுக்காக வர்றாங்களே, இந்த நேரத்தில் இவர் வந்திருக்கணுமா, இது வேற மாதிரியா பண்ணிருக்க முடியாதாங்கிறத நம்மளே இதே மாதிரி கேள்விகளை கேட்டிருப்போம், பேசியிருப்போம். இந்த நேரத்தில் எது சரி என்று நாங்கள் யோசிக்கிறோம். இதற்கு முன்னாடி எங்களுக்கான அனுபவம் என்ன இருக்குன்னு பார்க்கிறோம். இந்த முன்னாடி இருக்கிற அனுபவங்களையும் இது விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரம், ஒரு தற்காலிக நிவாரணம் கொடுக்க வேண்டிய நேரம். அதை நாம் சரியாக செய்ய வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதா இங்க தேவையாக இருக்கின்றது. இப்ப நீங்க அடுத்தடுத்ததாக நீங்க வெவ்வேறு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு, அதற்கெல்லாம் கூட போகும்பொழுது தலைவர் போவார். நீங்க இந்த பாதிப்புகளை நேரில் கண்டு பார்ப்பதுங்கிறது ஒரு அனுபவம்.
அது இல்லாம உங்களை மாதிரி ஊடகங்கள் தொடர்ச்சியாக அதை காமிச்சிட்டே இருக்கீங்க. குறிப்பா நியூஸ் தமிழ்ல வந்து தொடர்ச்சியாக மக்கள் எவ்வளவு பாதிப்புல இருக்கிறாங்க அப்படிங்கறத ஊடகங்கள் மூலியமாக நேரில் சந்திப்பதை விட நீங்க பல காட்சிகளை காமிச்சிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க. அதன் மூலியமாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே நீங்க வந்து ஒரு பாடத்தை எடுத்துட்டு தான் இருக்கீங்க. அப்போ அதன் மூலியமாக மக்களின் வழி என்ன, வேதனை என்பதை நாங்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டுள்ளோம். நேரிலும் அவர் செல்வார், நீங்கள் பாதிக்கப்பட்ட சில இடங்களுக்கு நேரிலும் செல்வார். இன்று இப்ப சென்னையில வந்து நம்ம எதிர்பார்த்த அளவிற்கு உண்மையில் சொன்னா பெஞ்சல் புயல் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தல. அப்ப பாதிக்கப்பட்ட சில பகுதிகள் இருக்கு, சில இடங்களில் அதிக மழை பொழிந்திருந்தது. அப்ப அந்த மக்களுக்கு நாம உடனடியாக தேவைகள் நிறைவேற்றணும், கொடுக்கணும். திரு ஜெகதீஷ், நீங்க சொன்ன மாதிரி பெஞ்சல் புயலால மற்ற இடங்கள்லாம் இப்ப பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு இல்லையா? அப்ப அங்கெல்லாம் நேர்ல சென்று உதவிகள் வழங்குவார்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வழங்குவாருங்க. ஏன்னா நம்ம அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க போன வருடம் தூத்துக்குடி மக்கள் தூத்துக்குடி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, திருச்செந்தூர் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிற பார்த்தாரு. நேரடியாக அந்த களத்திற்கு நீங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லா இடங்களிலுமே நீங்க அந்த களத்திற்கு செல்லும் பொழுது இந்த கூட்டம், இந்த சிக்கல்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அதனாலதான் பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு மண்டபத்தில் அழைத்து அவர்களுக்கு சரியான நிவாரண உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இல்லங்க, இப்ப ஒரு மண்டபத்துல வைக்கிறதுங்கிறத விட பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனாதானே அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அந்த பகுதிங்கிறது தெரியும். நான் அதை மறுக்கவே இல்லைங்க. நான் சொல்றேன், நீங்க அந்த அனுபவம் என்பது நிச்சயமாக நம்ம வந்து நேரடியாக போகும்பொழுது அந்த அனுபவம் என்பதும் அந்த மக்களின் வழி என்பதும் வேதனை என்பதும் இன்னும் பக்கத்தில் இருந்து உணரலாம். நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்க வந்து பாதிக்கப்பட்ட தரப்பை தாண்டி இன்னும் சில பேர் வந்து ஒரு ரசிகர்கள் மனப்பான்மையில் கூடுவார்களா கூட மாட்டார்களா என்று கேட்டால் கூட தான் செய்வாங்க. அதை நம்ம தவிர்க்க ஒண்ணு இல்லைங்க. இப்போ அது மண்டபத்துல வச்சாலுமே கூட தானங்க பண்ணுவாங்க. இப்ப இல்ல, ஒரு திருமண மண்டபம்ல இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது கூட தான் மண்டபத்துக்கு வெளியே ரசிகர்கள் கூடுவாங்க. இப்ப அந்த மாதிரி திருமண மண்டபம்ல தான் கொடுக்கணும்னா கட்சி தொண்டர்களே பண்ணலாம் இல்லையா? திரு விஜய் அவர்களே நேர்ல வராரு, அவர் போய் பண்றாருன்னு போது அவருடைய அந்த பொது வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அதனாலதான் அவர் இங்க வந்து அழைச்சிருக்கீங்க. இப்போ நீங்க எங்களோட தோழர்கள், நீங்க மழை ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து அது வந்து சென்னை மாவட்டமாக இருக்கலாம், இல்ல திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கலாம், இல்ல காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கலாம், இன்னும் கடந்த வாரம் மழை பெய்த பாம்பன், நீங்க ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளாக இருக்கலாம், எல்லா இடத்துலயும் நீங்க பாத்துருக்கலாம். நீங்க சமூக ஊடகங்கள்ல எங்க தோழர்கள் என்ன உதவிகள் பண்றாங்க, அந்த புகைப்படங்கள் வந்து நீங்க பாத்துருக்கலாம். நேரடியாக மக்கள் வந்து என்னென்ன உதவிகளை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கலாம். இந்த இடத்தில் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்ட தரப்பை அழைத்து பேச வேண்டும். நான் வந்து என்னமா கஷ்டம், என்னென்ன மாதிரி கஷ்டம் உங்களுக்கு, நீங்க வந்து இந்த மழை வெள்ளம் மட்டுமல்ல, அதை தாண்டி பொருளாதார ரீதியாக எவ்வளவு கஷ்டப்பட்ட குடும்பத்துல தான் வந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கான பொதுவா என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு பேசுகிறார். அவங்களோட மனம் திறந்து அவரால் பேச முடிகிறது. அதையெல்லாம் கேட்டுட்டு நான் நேரடியாக உதவி செய்கிறேன் செய்வார். தோழர்கள் இதை விட நேற்று வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் கொடுக்க முடிஞ்சது. எங்களோட தோழர்கள் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மழை வெள்ளம் வந்ததிலிருந்து முதல் நாளிலிருந்து தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நடந்துகிட்டே தான் இருக்கு. நேற்று அவர் எங்க தலைவர் போட்டிருந்த அறிக்கையிலும் தொடர்ச்சியா செய்யுங்க, நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த நிவாரணம் என்பது நம்ம தற்காலிக நிவாரணம் தான். ஆனா நம்ம நிரந்தர தீர்வுகளை நோக்கி அரசாங்கங்கள் வேலை செய்ய வேண்டும். அதை சேர்த்து நம்ம சுட்டி காட்டுறோம். அரசாங்கங்கள் எவ்வளவு மோசமா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம். இன்னைக்கு அமைச்சர் அவர்களுக்கே சேறு வீசப்படுகிறதுங்கிற காட்சிகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ நம்ம அந்த அரசியலுக்கு வந்த பிறகு முழுமையான நிரந்தர தீர்வுகளை இப்ப பண்ணிட்டு இருந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது நடந்த பிறகு செய்து கொண்டிருக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இது நடக்காமல் இருப்பதற்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும்ங்கிறதுல நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். நம்ம அரசியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நம்ம கலந்தாலோசித்து தான் இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு தேவை இருக்கிறது. அவர் மக்களை பார்த்து பேச வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதை கனகச்சிதமாக நேற்று செய்து முடித்தோம். சரி, நன்றி திரு ஜெகதீசன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.